அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்லப்பிடிங்களா, அடுத்த பாட்டுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நான் தொடர்ந்து வீடியோ அது கொடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா சொன்னால் தானே முழுசாக என்னன்றது எல்லாருக்குமே புரியும். சரி செல்லப்பிடிங்களா, அதுக்கப்புறம் அம்மனுடைய கோபுரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். எதனால் முடிவெடுத்தேன்னாக்கா, ஆவேசமாக ஒரு வீடியோவை பேசுகிறேன் பிஹைண்ட் நியூஸில். தை 19க்கு என் கும்பாபிஷேகம் நான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்குள்ளே முடிக்கிறதுக்கு நான் 1 வருஷம் டைம் இருந்துச்சு. கோபுரம் வேலை முடிக்கிறதுக்காக 1 வருஷம் டைம் இருந்துச்சு. இந்த 1 வருஷமாக நான் ஆளுங்களை பார்க்குறோம், யாருமே எங்களுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ரீதேவி குப்பம் அம்மா நம்மளுக்கு அறிமுகம், பிரசன்னா தேவி கோயில் அம்மா அறிமுகம். அப்போ அம்மா கிட்ட சொன்னால், அம்மா எங்களுக்கு கோபுர வேலைக்கு யாராவது சொல்லிவிடுங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் வேல்முருகன் சொல்லி ஒரு டீம் வராங்க நம்ம கோயிலுக்கு. அவர் 11 லட்சம் 12 லட்சம் கேட்டு 10 லட்சம் கேட்டு அப்புறம் ஒரு 8 லட்சத்துக்கு 7.5 முடிச்சிட்டு கோபுர வேலை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். செல்ல பிள்ளைங்களா, கோபுர வேலை ஒப்படைச்ச உடனே மனசெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, என்னடா இவ்வளோ பணம் நம்ம பேசிட்டோம் ஒப்படைச்சிட்டோம். ஏன்னா எல்லாமே இருந்ததெல்லாம் எடுத்து சரி பண்ணி தான் ஓரளவுக்கு அப்போ தான் சரி பண்ணுறேன். சரி பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் பண்ணாமல் அமைதியாக இருக்கலாம். மீண்டும் மீண்டும் கடத்தை சுமக்கிறது வேண்டாம், மீண்டும் எந்த வழியும் நம்ம சுமக்க வேண்டாம். ஒரு பிரச்சனை வெளி வர்றது தான் நம்ம பார்க்கணும். திருப்பி எதுவுமே நம்ம பண்ண வேண்டான்னு கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணேன். மீண்டும் ஏதோ சொல்லுவாங்களே, ஆசை யார் விட்டுச்சுன்னு, அந்த மாதிரி இவங்க சில பேர் நினைக்கிறாங்க நான் பொண்ணு பொருள் எடுக்கணும், சொத்து பத்து வாங்கணும், சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படலை. கோபுரம் கட்டுற ஆசை வந்துடுச்சு எனக்குள்ளே. அதுக்கப்புறம் சரி ஆயிடுச்சு, உட்காந்து கூப்பிட்டு பேசி 25,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு வேலை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம். அந்த இடைப்பட்ட காலங்களில் ஏன்னா ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை தான் அம்மாவுடைய கோபுரமும். ஏன்னா நான் அம்மாவுக்கு தை 19 2022 அம்மாவுக்கு கும்பாபிஷேக டேட் நான் அறிவிச்சுட்டு அந்த நாளில் முடிக்கணுன்றதுக்காக எல்லாருமே கூப்பிட்டு எல்லாமே வேலை ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த இடப்பட்ட வேலைகள் நடக்கும்போது வாராகி அம்மாவை பிடிக்க காரணமே சென்னையில் இருக்கக்கூடிய அனு அம்மா அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அவங்கள பார்த்த பின்னாடி தான் வாராகி அம்மனுடைய எனக்கு எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சுது. வாராகி அம்மனுடைய ஒரு உண்மையான உபாசகர் அவங்க. அந்த தாயை பார்த்த உடனே எனக்கு வாராகி அம்மனுடைய சிலை வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவங்க அந்த தாய்க்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாங்க. எல்லாமே அவங்க குடும்பத்தை இழந்துட்டாங்க அந்த தாய் அன்புள்ளம். சரி, அப்போ அவங்கள பார்த்த உடனே நம்மள வாராகி அம்மா வைக்கலான்னு இந்த இடைப்பட்ட காலங்களில் கோபுரம் வேலை நடக்கும்போது அப்போ இந்த தாய் குடியேறுறாங்க. அப்போ இந்த தாய் குடியேறுறாங்க. இந்த தாய் லண்டனில் வசிக்கக்கூடிய அம்மா அவர்கள். இது வரைக்கும் லண்டன் அம்மான்னு தான் எங்கள் ஃபோனில் சேவ் பண்ணியிருக்கோம். அந்த அம்மா பேர் உண்மையாகவே எங்களுக்கு தெரியாது. அந்த அம்மா எனக்கு பஞ்சலோகத்தில் ஒரு சிலை கொரியர் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வாராகி அம்மா வைக்க போகிறதாகவும் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன் பழைய சேனலில். அந்த வீடியோ பார்த்துட்டு லண்டனில் இருக்கக்கூடிய அந்த அன்பு தாய் உள்ளம், நான் அந்த சிலைக்கான பணம் நானே கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் கொடுங்கன்னு சொன்னாங்க. அம்மனுடைய சிலை அது 45,000. இப்போ அம்மாவுடைய விக்கிரகம் அது அந்த 45,000 சிலைக்கார நம்பர் வாங்கி அவங்க அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பியிருந்தாங்க. நம்மளுக்கு 2வது முறையாக சிவன் அப்பாவுக்கு அதுக்கப்புறம் இந்த சிலைக்கு நம்மளுக்கு டொனேஷன் வாங்கி கொடுத்து இருந்தது. அந்த லண்டன் தாய் உள்ள என்றைக்குமே வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக இந்த தருணத்தில் மீண்டும் அவங்களுக்கு ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எதுவுமே யோசிக்காமல் அம்மா அந்த சிலை எவ்வளோன்னு கேட்டாங்க. இவ்வளோதாம்மான்னு சொன்னேன். சிலைக்கார நம்பரே அக்கௌண்ட் நம்பர் வாங்கி அவங்களுக்கு அமுச்சு விட்டுருந்தாங்க. அமுச்சு விட்டு அன்றைக்கி சாயந்தரமே நம்ம வாராகி அம்மனை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா, கோபுரம் கட்ட ஆரம்பித்த உடனே எல்லாமே திருப்பும் சிக்கல். என்ன சொல்கிறது, செங்கல் எடுத்தால் சிமெண்ட் இருக்காது, சிமெண்ட் இருந்தாக்கா எம்சென்ட் இருக்காது. இது மணலில் கட்டினாதான் கோபுரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு மணல் ஓட்டுறதுக்கு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. வாரானா அவங்களுக்கு கூலி கொடுக்கணும். நான் எந்த தைரியத்தில் பேசுன்னு எனக்கு எதுவுமே புரியல செல்ல பிள்ளைங்களா. சில பேர் சொல்கிறாங்க கோயில்னாவே ஏமாத்துறது தானே கட்டியிருக்கிறாங்க, கோயில்னாவே சம்பாதிக்க தானே கட்டியிருக்காங்க. எனக்கு இப்படிலாம் தெரிஞ்சிட்டு இருந்தால் நான் அப்போவே ஏமாற்ற பண்ணியிருந்திருக்கோம் செல்ல பிள்ளைங்களா. நான் உண்மையை வெளிப்படையாக சொல்கிறேன். அப்போவே தெரிஞ்சதாக எல்லோரும் ஏமாற்றி வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்குவேன். எதுவுமே தெரியல.
ஆனால் ஏதாவது நம்ம மனசாட்சி விற்று ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாக்கா அதுக்கான தண்டனை உடனே கிடச்சிடுது. என்றைக்குமே உலகத்தில் வாழ்கிறதுக்கு 3 விஷயங்களை நான் கற்றுக்கணும்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். இங்கே வந்து காட்டாறு அம்மன் ஓம் சக்தி கோயிலை கட்டி நான் அனுபவித்த பாடங்கள் 3 விஷயந்தான். அது என்னன்னாக்கா ஒன்று அதாவது பொய் சொல்ல கற்றுக்கணும், மற்றவங்களை ஏமாற்ற கற்றுக்கணும், நம்ம சுயநலமாக இருக்கணும். இந்த 3 கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு கோயில் ஆலயம்ன்றது வந்து எல்லாராலையும் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். ஆனால் கடவுள் நம்ம மனசாட்சிக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து வாழ்க்கைக்கு நிரந்தரம் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கான பாவ கர்மம்லாம் நம்ம நிறைய அனுபவிக்கணும். நம்ம கடவுளை ஏமாற்றி நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கானது வந்து கடவுள் ஒரு நாள் விதைக்கப்பட்டிருக்கணும். அதை விதைக்கப்படக்கூடியது நம்ம அறுவடை செய்யறதுக்குள்ளே அப்பா போதுண்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி நம்ம வாழ்க்கை நொந்து போயிடுவோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு செல்ல பிள்ளைங்களா. ஐயோ நம்ம என்ன தான் பண்ணுறது, யாரை போய் கேட்குறது, யாரை கேட்கலாம், யாராவது நாங்கள் கேட்குறோன்னு வச்சுக்கிறோம் செல்ல பிள்ளைங்களா. 10 ரூபா வட்டின்னு சொல்லுவாங்க. அவசரத்துக்கு நம்ம சூழ்நிலைக்கு போய் கேட்கறதுனால வட்டி அதிகமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டு ஏற்கனவே ஒரு திவ்யான்றவங்க வந்து நகை கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி நான் மோல்டுக்கு இது பண்ணியிருந்தேன். அப்போ அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பெங்களூர்ந்து சில அன்பு உள்ளங்கள் வாழ்நாளில் வந்து இன்றைக்கி ஆனால் எல்லாருடைய நகை நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோமா, யாருதுமே கிடையாது. இது நான் சொல்லிட்டு இருக்கிறது 2019 20 நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு அன்பு தாய் உள்ளம் ரேவதி செல்வின்னு சொல்லி நிறைய ஒரு தாய் உள்ளங்க வந்து ஏன்னா வந்து வாழ்க்கையில் மறக்கவே கூடாதும்மா. பெங்களூர்ந்து திருச்சிருந்து எல்லாருமே நகை வச்சு எனக்கு பணம் போட்டாங்கம்மா. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, நகை என் கையிலே கொடுத்தாங்க. அம்மா வச்சு அம்மாவுடைய கோபுரத்தை கட்டுங்க, ஒரு பெண்ணாக இவ்வளோ சாதிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக வேறு எதனா எனக்கு சொல்லியிருந்தா நான் வேறு ஏதாவது பண்ணியிருக்குவேன். ஒருத்தன் கேட்டிருக்கலாம் கமெண்டில், எவ்வளோ கோயிலுக்குது நீ என்னத்து கோயிலை கட்ட வேண்டாம். ஆமாண்டா பிடிங்கி மன்னாரு, உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு எங்கடா நோகுது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு எத்தனை வீடியோடா சொல்லிட்டு சில கம்யூனிட்டி ஃபைலுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் கோயிலை கட்டினேன்னு பல வீடியோங்களை சொல்லிட்டேன். அதனால் உனக்கு என்ன பிரச்சனை, உன் அப்பா மூட்டு சொத்தில் கோயிலை கட்டிட்டுனா, உன் அப்பா மூட்டு சொத்தில் நகை நட்டு போட்டிருக்குண்ணா, உன் அப்பா மூட்டு சொத்தில் வர பக்தர்களுக்கு சாப்பாடு போடுறேனா, உன் அப்பா மூட்டு சொத்தில் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குண்ணா. சில பேர் கமெண்ட் கேட்குறன்றதுக்காக கேட்கக்கூடாது, மற்றவங்க வழிகளை புரிந்து அந்த கமெண்ட்டை பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நிறைய தாய் உள்ளவங்க நகை கொடுத்து வச்சும் கொடுத்தாங்க, உதவி பண்ணாங்க. அதை வச்சு 3 மாதத்தில் ஓரளவுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். கட்ட ஆரம்பிக்க உடனே என்ன ஆயிடுச்சு, நான் செல்ல பிள்ளைங்களா அவ்வளோ செலவு பண்ணி 20-25 லட்சம் செலவு பண்ணி 100 அடி மண்டபம் மோல்டை போட்டு இந்த மேஸ்திரி என்ன பொழப்பு பண்ணானோ, கேடு கட்ட பொழப்பு பண்ணானோ தெரியல. கண்டிப்பாக இந்த நேரத்தில் அவர் என் வீடியோ பார்த்தா கூட அவர் கஷ்டப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் நேரடியாக கூப்பிட்டு நாங்கள் திட்டுட்டோம். சென்ட்ரிங் அடித்தது பூரா பொலன்னு கொட்டிடுச்சுமா. எல்லாமே கொட்டிடுச்சு. அம்மாவுடைய மண்டபம் ஃபுல்லாகவே அப்படியே என் மனசு உடஞ்சி நொந்து போய் நான் எந்த வழி அனுபவிச்சிருக்கோம் நினச்சி பாருங்கள். எத்தனை மூட்டை சிமெண்ட்டு, எத்தனை மூட்டை எம்சண்டு, எத்தனை மூட்டை ஜல்லி, எவ்வளோ வழி நான் அனுபவிச்சிருக்குவேன். என்னன்னாக்கா ஒரு சீலிங் பண்ணுறதுக்கு படித்தாங்க, இந்த பூ போடுறதுக்கு மண்டபத்தில் இப்படி பண்ணதான் சுற்றி வச்சு பார்த்தா ஃபுல்லு அப்படியே இந்த லென்த்துன்னு அந்த லாஸ்ட் வரைக்கும் 100 அடி மண்டபத்தினுடைய சிமெண்ட்டு பூரா கொட்டிக்கிச்சு. என் வழி எப்படி இருக்கும், கோபுர வேலை நடக்குது, அதுக்கே என்னால் பணம் பெரட்ட முடியல, அதுக்கே எல்லார்ட்டையும் கடை வாங்க ஆரம்பிச்சுட்டேன், அதுக்கே நகை வாங்க ஆரம்பித்தேன். நிறைய அன்புள்ளவங்க உதவி பண்ணாங்கம்மா. நான் வாழ்க்கையில் எந்த தாய் நான் மறக்க மாட்டேன். என் வாழ்நாள் உயிர் போதோட அந்த உதவிகள் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ மன கஷ்டங்கள் ஆயிருந்தாலும் யாருடையதை நாங்கள் வச்சுக்கலம்மா, எல்லாருக்கும் நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம். அது இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் சில பேருக்கு. அதுக்கப்புறம் அந்த நைட்டு எல்லாம் நெஞ்செல்லாம் வலி எடுத்துன்னு இந்த தலையெல்லாம் வலி எடுத்துருச்சு. அழுக தாங்க முடியல, யார்கிட்ட போய் சொல்கிறது, என்ன பண்ணுறது, என் துக்கத்தை எப்படி ஆற்றிக்கிறதுனே புரியல. என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க செல்ல பிள்ளைங்களா, நம்ம கஷ்டப்படுறோன்றதுக்காக ஒருத்தங்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்கிறோன்னாக்கா அப்போவே அந்த நிமிஷமாக நம்ம தோத்துட்டுன்றது அர்த்தம். எப்படி அப்போவே அந்த நிமிஷமாக நம்ம தோத்துட்டுன்றது அர்த்தம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா எவ்வளோ வலி வேதனை துக்கம் துயரம் கவலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களை நீங்களே சரி பண்ணிக்கோங்க. கஷ்டம்னு யார்கிட்டையும் போய் நின்றுடாதீங்க. குறிப்பாக சொந்த பந்தம் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி எவன் முன்னாடி போய் நின்றுடாதீங்க. உங்கள் கஷ்டத்தை நீங்கள் வெளியே வர்றதுக்கு என்ன முடிவு பண்ணலாம், 5 நிமிஷம் உட்காந்து யோசனை பண்ணுங்கள். ஐயோ நம்ம இப்படி முடிவு பண்ணால் இதுலேருந்து நம்ம வெளியே வரலாம். நீங்களே சரி பண்ணிக்கங்க. உங்களுக்கும் நீங்கள் தான் எல்லாமே. அடுத்தவங்ககிட்ட நம்ம சொல்ல போகிறோன்னாக்கா அப்போவே நம்ம தோத்துடுறோம் சில பிள்ளைங்களா. எனக்கு யார்கிட்ட பேசுறது என்ன பேசுறது தெரியாமல் வலிகளும் ஆதங்கங்களும் ஆறுதலும் தேடும் போதெல்லாம் எல்லா துரோகத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறேன். 2020
கூட இருந்தவங்க, கோயிலில் சேவை பண்ணங்க, அம்மா புள்ளன்னு சோறு போட்டவங்க எல்லாருமே, நான் சொல்கிறேன் இல்லை செல்ல பிள்ளைங்களா, ஒரு வெள்ளம் அந்த இடத்துல இருக்குதுன்னா அந்த வெள்ளத்து மேலே எப்படி போய் உக்காரும், அந்த மாதிரி தான் மனுஷங்க வாழ்க்கையும். உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தான் அந்த ஜனங்க மாதிரி அந்த பணத்து மேலே வந்து நொச்சு 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 நொச்சுன்னு மூச்சிட்டு இருக்குவாங்க. வெள்ளம் போல தான்ப்பா என் கதையும் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வெள்ளமாக இல்லை, அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே தூரம் ஆகிட்டாங்க. ஒருத்தரோட பக்கம் இல்லாமல் பல கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பித்தேன். யாருக்கிட்ட ஆறுதல் போய் சொன்னால் நம்மளை ஒரு கேவலமாக நினைக்க ஆரம்பித்தாங்க. பணம் இல்லைன்னு உடனே எல்லாமே விட்டு போக ஆரம்பித்தாங்க. துரோகங்கள் அதிகமாகிடுச்சு, கடன்கள் அதிகமாகிடுச்சு, மன நிம்மதி கெட்டு போயிடுச்சு. ஏன்டா வந்தன்ற கேள்விகள் கேட்க ஆரம்பித்தேன். எதனால் இந்த இடம் வந்தன்றதை ஆரம்பித்தேன். இதெல்லாம் ஓடிட்டு இருக்க இந்த தருணத்தில் வந்து நிறைய பேட் கமாண்டுங்க. இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது யூடியூப்பில் ஓரளவுக்கு வந்துட்டேன். 2020 ஓரளவுக்கு வந்துட்டேன். நிறைய பேட் கமாண்டுங்க. இவள் வந்து கோயிலுக்கு கட்ட வரல, ஊரை ஏமாற்ற வந்துட்டா, இவள் சாமி பண்ண வரல, விபச்சாரம் பண்ண வந்துட்டா, இவள் கஞ்சா விற்க வந்துட்டா, இவள் வந்து மக்களை ஏமாற்ற வந்துட்டா. எனக்கு ஒன்று மட்டும் புரியல செல்ல பிள்ளைங்களா, எவ்வளோ ஸ்தலங்கள் இருக்குது. என்னுடைய கேள்வியில் தான் பிரசித்தி பெற்ற பல புண்ணிய ஸ்தலங்கள், எவ்வளோ மடங்கள் இருக்குது. ஆனால் ஜனங்க கண்ணுகளில் உறுத்தக்கூடியது பொண்ணுன்றவ வந்துட்டா, பொம்பளைன்றவ ஜெயிக்கிறா அப்படின்றத மட்டும் எல்லாருமே நினச்சாங்க. பொம்பளைங்களே எதிரிங்க செல்ல பிள்ளைங்களா. ஒரு பெண் வளர்ந்து வரானா கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஆனால் என் விஷயத்தில் எல்லாருமே கமெண்ட்ஸ் எல்லாமே போட்டுச்சிங்களே ரொம்ப பொறாமையோட. எவ்வளோ கமெண்ட்ஸு அப்படியே ஒரு நாள் படித்து பார்த்துட்டோம். ஐயோ எதுக்கடா அந்த சமூக வலைத்தளங்களுக்கு வந்தேன், எதுக்கடா அந்த வாழ்க்கைன்ற மாதிரி வெறுப்பாயிடுச்சு. இப்படியாப்பட்ட சமூக வலைத்தளங்களில் சலங்கை கட்டிட்டுமே, எப்படி இந்த சலங்கை வந்து நான் கட்டிட்டேனே, கட்டின சலங்கை என்ன பண்ணுறது, ஆடி தான் ஆகணும்னு சொல்லி என்னமும் ஆடிட்டுருக்கேன் சில பிள்ளைங்க. உண்மையாக அதுதான் ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன். நிறைய கமெண்ட்ஸு, ஐயோ இவ்வளோ பார்த்தா இப்படி தெரியுதா அப்படி தெரியுது, என்னென்னவோ வலியை சுமக்க ஒரு பக்கம் கோயில் முடியல, ஒரு பக்கம் கடன் அதிகமாகிடுச்சு, ஒரு பக்கம் நகை கொடுத்தவங்களுக்கு பதில் சொல்லணும், ஒரு பக்கம் சீட்டு பணம் எடுத்து போட்டுட்டோம், ஒரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஆயிடுச்சு, ஒரு பக்கம் வந்து இதனால் வந்து கணவர்கிட்டையும் பெற்ற குழந்தைகிட்ட நிம்மதியாக பேச முடியல, ஒரு நேரம் நிம்மதியாக சாப்பிட முடியல, தூக்கம் இல்லை. உண்மையாகவே அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு பெருசு செல்ல பிள்ளைங்களா. அவங்கவுங்க வழியில் வாழ்ந்து பார்த்தா தான் அந்த வலி வேதனை என்னான்னு புரியும். அப்படியே சுற்றி வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சு. எந்திரிச்சு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பணம் கஷ்டம், உடனே பக்கத்தில் யாருமே இல்லை, எல்லாமே ஓடி போயிட்டாங்க, துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ யார் நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ரொம்ப வலிகளை சுமக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கேப் விட்டுட்டேன் கோபுர வேலைக்கு. அப்படி விடும்போது தான் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்மா. எல்லாமே பிரச்சனைகள் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ஒரு அன்பு நாட ஆரம்பித்தேன். ஒரு அன்பை நான் நாடி போனதை விட கடவுளாக எனக்கு கொடுத்த ஒரு வரம் தான் சொல்ல முடியும். திண்டுக்கல் தீபான்ற ஒரு செல்ல மகள் வந்துட்டு என்றைக்குமே நன்றிகள் மறக்கூடாது. அவங்க வந்து செங்கல் எடுத்து கொடுத்தாங்க. நான் பழைய யூடியூப் 1 லட்சம் ரூபாய்க்கு செங்கல் எடுத்து கொடுத்தாங்க. நான் சொன்னேன்ல, அன்பு உள்ளங்கள் 4-5 பேர் இருந்தாங்கன்னு. கண்டிப்பாகவே செங்கல் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேம்மா. அப்புறமா எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சு. அப்போ கடவுள் அவங்களுக்கானதை அவங்க செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க. காசை வாங்கினா தான் ஊரை ஏமாத்துறா உலகத்தை ஏமாத்துறான்னு சொல்லுவாங்க. யாராவது வந்து ஒரு 400 ரூபா கொடுக்குறாங்கன்னா ஒரு மூட்டை சிமெண்ட் உங்கள் குறை நினச்சி வாங்கி கொடுத்துட்டு போயிடுன்னு சொல்லிவிடுவேன். பணத்தை கையில் வாங்க மாட்டேன். அப்போ எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி அம்மா வந்து நம்ம கட்டிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் குடியேற்று ஒரு அன்பு தாய் உள்ளம் லட்சுமி அம்மா வந்து அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சப்போர்ட்னா அன்னதானத்துக்கு அரிசிலாம் வாங்கி கொடுத்து எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா பக்தர்களுக்கு முக்கியமே இங்கே அன்னதானம் தான் அம்மா நிறைய இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பெங்களூர்ந்து குமாரி அம்மான்னு சொல்லிட்டு அவங்களுடைய அன்பு கிடைக்க ஆரம்பிக்குது. இன்னொரு அன்பு உள்ளம்மா, அது வந்து இன்னொரு நான் வீடியோவை நான் பதிவிடுறேன். சென்னையிலேருந்து ஒரு கம்பெனி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எதுக்காக பண்ணியிருந்தாங்க, ஏன் பண்ணியிருந்தாங்க, என்ன காரணம் அப்படின்றது வந்து நான் அது இன்னொரு வீடியோவை வரும். ஏன்னா இது எல்லாமே கோபுரத்தில் நடக்கும்போது வாராகி அம்மா வந்த இடப்பட்ட காலங்களில் நடந்த வழிகள் இது வந்து. அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா, இந்த திவ்யான்ற பொண்ணுக்கு வந்து இந்த நகை கொடுத்துட்டு உடனே எனக்கு நிறைய இம்சை பண்ண ஆரம்பிச்சு. இம்சைலாம் நம்ம சொல்லக்கூடாது, நம்ம கஷ்டத்துக்கு கொடுத்தாங்க. அதுக்காக வந்து நான் வந்து டேட் சொல்லிகிட்டே இருக்கேன், 10ஆம் தேதி 5ஆம் தேதி இப்படி சொல்லி என்னால் எடுத்து கொடுக்க முடியாது. ஒரு காலகட்ட சூழ்நிலைகள் வந்துடுச்சு. எதுவுமே மாறலை, எதுவுமே மாற கிடையாது. எல்லா கோயிலும் ஸ்தலங்கள் இருக்குதுமா. அவங்கவுங்க மக்கள் கொடுத்துதாம்மா அவங்களாம் கட்டியிருக்கிறாங்க. அவங்கவுங்க கொட்டி தாம்மா அவங்கவுங்க ட்ரஸ்ட்டு அது இதுன்னு இஷ்டத்துக்கு வச்சு எல்லா வாழ்க்கையும் வாழ்கிறாங்க. ஆனால் நான் எந்த வாழ்க்கை நான் வாழலை. அதுக்குள்ளே
எனக்கு வந்து நிறைய இந்த மீடியாங்க என்ன பண்ணிட்டாங்க, நிறைய எங்கே இவ வளர்ந்து வர மக்கள் கூட்டம் போகுது, என்ன பண்ணலாம் இவ்வளோ கெடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் விபி ராக்கர்ஸ்ன்ற சேனல் வடிவேல் என்ன பண்ணுறான், அவதூறியான வீடியோக்களை அப்டேட் பண்ணுறான். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டேன், ஒரு டிக்டாக் வீடியோ, அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் சொல்லிட்டேன். அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ வந்து நான் போட்டது, நான் ரீல்ஸ் போட்டு நான் அப்டேட் பண்ணி நான் வெளியிடாத அந்த வீடியோ எப்படி இவனுக்கு வந்திருக்கும், நான் வெளியிட்டதுனால அந்த வீடியோ வந்தது. ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டது இன்ஸ்டாகிராமில் தான் அந்த ரீல்ஸே போட்டேன். அந்த ரீல்ஸ் போட்டது 4 வருஷம் 2020 நான் போட்டேன். அந்த வீடியோவை எடுத்துட்டு அந்த ஒரு வீடியோ நான் அன்பாக என்னுடைய விருப்பத்துக்காக கொடுத்த முத்தத்தை எடுத்து பல மீடியங்கள் அவதூறை பண்ணி 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 போட்டு 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 அண்ணே அங்கே போயிடுங்க அக்கா கிட்ட அப்படி பண்ணி 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 என்னடா இது, ஒரு அன்பால் முத்தம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டு இவ்வளோ பெரிய கொலை குற்றமா, அதை எடுத்து எல்லா மீடியாக்காரங்களும் பண்ணானுங்க. அவன் தான் பிய தின்றானா, அந்த பிய தின்றதுக்கு இன்னும் 6 சேனல் அவன் பின்னாடி ஓடி போச்சு. எல்லா சேனல் மேலேயும் நான் அப்படி பேச பேச இவனுங்க எல்லாம் ஒரு மீட்டிங்கே போட்டானுங்க, என்னை எப்படி கேவலப்படுத்தி போடலாம், என்னை எப்படி அசிங்கம் பண்ணி போடலான்னு காவு காத்துட்டே இருந்தானுங்க. அப்படி காவு காத்துட்டு இருக்கும்போது ஒரு பகுதி அது நடந்துகிட்டே இருக்குது, இந்த மீடியாக்காரங்க எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு. அப்படி பண்ணும்போது இதில் பெரிய விஷயம் என்னன்னாக்கா, இவனுங்க எல்லாம் நினச்சிட்டானுங்க இவளை குடும்பம் சீரழிச்சிடலாம் அந்த வீடியோ போட்டு. என்ன உண்மை அது கிடையாது, உண்மை அது கிடையாது. என்னுடைய பலமே எங்கள் ஃபேமிலி தான். இன்றைக்கி சொல்கிற வீடியோவில் என்னுடைய பலமே என் கூட இருக்கவங்க என் ஃபேமிலி மட்டும்தான். ஏன்னா என் மேலே அவ்வளோ நம்பிக்கை செல்ல பிள்ளைங்களா, என் பொண்ணு இப்படி தான், என் மனைவி இப்படி தான், என் அம்மா இப்படி தான், என் தாய் இப்படி தான்னு என்னுடைய பலமே என் ஃபேமிலி தானே பாருங்கள். ஆனால் என் ஃபேமிலி நான் கஷ்டப்படும் போது கூட ஐயோ அம்மா இதுக்காக வந்து தான் கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியல செல்ல பிள்ளைங்களா. ஆசைப்பட்டேன், அதுக்காக இவ்வளோ பிரச்சனை வரும் தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த சமூக வலைத்தளங்களை வந்திருக்க மாட்டேன். இவ்வளோ கேடுகட்ட கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தாக்கா ஐயோ இவங்களுக்கு ஒரு வணக்கண்டா சாமி போதுண்டா, வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கன்னு போயிட்டுருக்குவேன். எவ்வளோ ரொம்ப வலி, சாப்பாட்டுக்கு கஷ்டமாயிடுச்சு, லாக்டவுன் டைம் வந்துடுச்சு, எதுவுமே சமாளிக்க முடியல. நிறைய இன்றைக்கி நான் எந்த வலி அனுபவிச்சினோ அதனால தான் யார் வந்தாலுமே சாப்பாடு போட்டுறாங்க அனுப்புகிற காரணம் அதுதான். அந்த பசின்ற ஒரு விஷயம் வந்து யாரும் நம்ம இங்கேருந்து அப்படி போகக்கூடாதுன்னு அந்த ஒரு விஷயம் இங்கே கடன் பிடிக்கணும் எப்பயுமே அப்படின்றதுக்காக அதை நாங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா எல்லாமே இம்சை ஆயிடுச்சு. ஒரு நாளும் எப்படா பொழுது விடிகிற நாள் எல்லாம் நான் உயிரோடு எந்திரிப்பேனா அப்படின்ற மாதிரி பயந்த நாட்கள் ஆயிடுச்சு. ஏன்னா பதில் சொல்ல முடியல, சிமெண்ட்டுக்காரன் வர்றது, இவன் வர்றது, அவன் வர்றது, இதை வர்றது, அப்போ தான் சரி பண்ணி கொஞ்சம் வெளியே வர திருப்பும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிக்கிறேன். அம்மாவுடைய கோபுரங்கள் எப்படியே வந்து அரைகுறையாகவே அப்படியே நிற்குது. அடுத்தது வந்து இவங்க எல்லாருமே வந்து தீபா இவங்க இந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோடனே திரும்பவும் ஆரம்பிக்கும் போது ஒரு தருணத்தில் பெங்களூர் ஒரு அம்மா வந்து பெயிண்டிங்லாம் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு அடுக்கி வச்சிருந்த பெயிண்டிங்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே இறக்கி கொடுத்துட்டு போகிறாங்க. கரெக்டாக அம்மாவுடைய கோபுரத்துக்கு அதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி அது ஒரு விஷயம் நடந்துச்சு. தன் தாய்க்கு தேவையான ஒரு விஷயங்கள் வந்து தன் தாய் தேடி கொள்வாள் அப்படி என்பதற்கு நானே ஒரு உதாரணம். என் தாய் வந்து எனக்கு கொடுத்த வழியெல்லாம் கொடுத்துட்டோன்னே இதுக்கு மேலே இவளை நம்ம எதிர்பார்க்கறது துன்புறுத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டு தன் பக்தர்களை வர வச்சு தனக்கு தேவையான விஷயங்களை அவள் பூர்த்தி செய்தா அப்படின்றது நான் உணர்ந்த ஒரு தருணம். அப்போ கூட என் தாய்க்காக நான் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், நான் படக்கூடிய கஷ்டங்கள் ஆகட்டும், எதுவுமே நான் மாற்றிக்கொள்ளலை. நடக்கிறது நடக்கட்டும், என் அம்மாவுக்கு செய்கிற விஷயங்கள் நான் செஞ்சுட்டே இருக்கலாம். அம்மாவுக்கு வந்து நம்ம ஒரு குறை வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவள் சோதிக்கிறவா அந்த தாய், ஐயோ இந்த சோதனைக்காக நம்ம பயந்து விட்டுட்டு ஓடக்கூடாது அப்படின்றதுல மட்டும் நான் தெளிவாக இருந்தேனே தவிர எதுலையுமே நான் தோண்டு உக்காரல, கஷ்டப்பட்டு நான் கண்ணீர் விட்டேனாக்கா எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க, யாருக்குமே பதில் சொல்ல முடியல அப்படின்ற வழிகள் தான் எனக்கு இருந்துச்சே தவிர மற்றபடி எல்லாத்தையும் நான் சமாளிக்குன்ற தைரியத்திலிருந்து மட்டும் நான் மீண்டும் வரணும்னு மட்டும் நினச்சேன். அப்படி வந்து தான் செல்ல பிள்ளைங்களா. கண்டிப்பாக அடுத்த பார்ட் என்னவா இருக்குன்றது நெக்ஸ்ட் வீடியோவாக நான் கொடுக்குறேன். என் தாய் கோபுரம் வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுந்து என்றைக்குமே வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு உதவி செய்கிறாங்கனாக்கா அது உயிர் உள்ள வரைக்கும் நம்ம மறக்கக்கூடாது. அன்றைக்கி நம்ம மறக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அது அர்த்தம் கிடையாது. என்றைக்குமே செல்ல பிள்ளைமா தனக்கு தான் எல்லாமே தெரியும் நம்ம தான் அப்படின்னு நம்ம சில பேர் முட்டாள்தனமாக ஒரு கணிப்பு போடுறோம். கண்டிப்பாக அந்த கணிப்புகள்லாம் உண்மைகள் கிடையாது. தனக்கு மேலே பிரபஞ்சம் பெருசு, உலகம் பெருசு, நீ வாழ்ந்தாலும் வேசும், நீ தாழ்ந்தாலும் வேசும். ஆனால் இப்படிப்பட்ட பிரபஞ்சத்தில் நீ வாழ்ந்து தான் காட்டுனாக்கா நீ நல்லவன் சொன்னாலும் ஏற்றுக்காது, நீ கெட்டவன் சொன்னாலும் ஏற்றுக்காது, ஐயோ நான் தான் அப்படின்னாலும் ஏற்றுக்காது. நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான். நம்ம வாழ்க்கை அடுத்தவங்க வாழ்கிறதுக்கு அவங்க யார்? அப்போ நமக்கு பிடிச்ச
வாழ்க்கை நம்ம தானே வாழ்ந்துட்டு போனோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்குள்ளே ஒரு கோடாக போட ஆரம்பித்தேன். இனிமே இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருந்தாலும் பேசுவோம், அப்போ நமக்கானதை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன். செல்ல பிள்ளைங்களா, எல்லாத்துலேயுமே இதுதான். என்றைக்குமே நம்ம கடந்து வரோம்னாக்கா வாழ விட மாட்டாங்க. அப்போ நம்ம ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? கடவுள் துணை ஒன்று இருந்தால் போதும் செல்ல பிள்ளைங்களா. எவனாலையும் எந்த கொம்மனாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. கடவுளுடைய அனுகிரகம் அருள் ஒருத்தனுக்கு இருக்குது, ஒருத்தருக்கு இருக்குது. சிவனால் கொடுக்கப்படுற ஒரு விஷயம் யமனால் கூட தடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் நடந்தது. அவரே கொடுக்குன்னு நினச்சிட்டாரு, தடுக்க நீ யார் நான் யார் முடிவு எடுத்துட்டாரு. அதுதான் உண்மை. அதனால் எனக்கு ஐயன் இருக்கும்போது மற்றவர்கள் பற்றி எதுக்குன்னு ஒன்றுமே எல்லாமே போராடி வாங்கினேன், போராட ஜெயிக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். இதுலேருந்து ஒன்று மட்டும் செல்ல பிள்ளைங்களா, யாருமே நம்பாதீங்க, சுயநலமாக வாழுங்க, அப்போ மட்டும்தான் வாழ முடியும். சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. அடுத்த பார்ட் என்னவாக இருக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா கும்பாபிஷேகம் நடத்தின வரைக்கும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் இன்றைக்கி நிலமை வரைக்கும் என்னுடைய வீடியோ அப்டேட் ஆகும். உங்களுடைய அன்பு இந்த அளவுக்கு நான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. என்னுடைய வீடியோ அடுத்தது என்னென்னு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜில் நீங்கள் கேட்கும் போது அந்த வீடியோ பேசுகிறேன்ற ஒரு புத்துணர்ச்சியோடு தான் நான் வந்து பேசியிருக்கேன். ஆனால் எனக்கு புதிய சேனலுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் நினைக்கல. கண்டிப்பாக உங்களுடைய பேராதரவு, உங்களுடைய சப்போர்ட்டிங் எனக்கு என்றைக்குமே இருக்கணும். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. பூமிக்கு துணையாய் பிறந்தவள் நீ, எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள் நீ. பூமிக்கு துணையாய் பிறந்தவள் நீ, எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள் நீ. உயிர்களை சுமக்கும் உன்னதம் நீ, என்றும் உன்னை நினைத்திட மறந்தவள் நீ. உயிர்களை சுமக்கும் உன்னதம் நீ, என்றும் உன்னை நினைத்திட மறந்தவள் நீ. மகளே, செல்ல மகளே, மலரே, இரும்பு மலரே, உயிரே என்றன் உயிரே, துணிவே என்றும் துணையே. பூமிக்கு துணையாய் பிறந்தவள் நீ, எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள் நீ. உன்னால் மனித குலம் தழைக்கும், உன்னமுதால் பல உயிர் பிழைக்கும். உன்னால் மனித குலம் தழைக்கும், உன்னமுதால் பல உயிர் பிழைக்கும். பெண்ணால் உலகம் பெருமை கொள்ளும், பல சோதனையை உந்தன் பொறுமை வெல்லும். உடலினை உருக்கி உழைப்பவளே, இந்த உலகினை அன்பால் காப்பவளே. உடலினை உருக்கி உழைப்பவளே, இந்த உலகினை அன்பால் காப்பவளே. பூமிக்கு துணையாய் பிறந்தவள் நீ, எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள் நீ. எல்லா உயிர்களும் உன்னை வணங்கும் முன் தாலாட்டு இசையில்
உலகின் அழகி தாய்தானம்மா, பெருமுறவை வளர்ப்பது பெண்தானம்மா. உலகின் அழகி தாய்தானம்மா, பெருமுறவை வளர்ப்பது பெண்தானம்மா. உன் காலடி படும் இடம் பூவனமே, உன் கரம் படும் பொருள் எல்லாம் பூமணமே. உன் காலடி படும் இடம் பூவனமே, உன் கரம் படும் பொருள் எல்லாம் பூமணமே. பூமிக்கு துணையாய் பிறந்தவள் நீ, எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள் நீ. உயிர்களை சுமக்கும் உன்னதம் நீ, என்றும் உன்னை நினைத்திட மறந்தவள் நீ. மகளே செல்ல மகளே, மலரே இரும்பு மலரே, உயிரே என்றன் உயிரே, துணிவே என்றும் துணையே. பூமிக்கு துணையாய் பிறந்தவள் நீ, எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள் நீ.